ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி வழக்கம் போல் ஒரு லஞ்ச் காம்போ பார்க்கலாம். வெண்டைக்காய் சாம்பார் வித் வாழைக்காய் சுக்கா எப்படி பண்ணுன்னு ஷேர் பண்ணுறவாங்க. முதல்ல ஒரு வடைச்சட்டி சூடு பண்ணிக்கலாம். இதில் 1 கப் துவரம்பருப்பு நான் எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் இருக்கும். இது கூடவே ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பு நான் எடுத்திருக்கேன். இது ஒரு 50 கிராம் இருக்கும். இப்போ இதை ரெண்டத்தையும் நம்ம லேசாக செவக்க வறுத்துக்கலாம். பருப்பு வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். ரொம்ப செவக்க வறுக்க தேவையில்லை. பருப்பை வறுத்துட்டு சேர்க்கும் போது நமக்கு சாம்பார் நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். லைட்டாக நமக்கு கலர் மாறி இருக்கும். இப்போ இந்த பருப்பை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சோன்னா நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். அடுத்தது ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் இன்னும் தண்ணி இருக்குது. இதை நம்ம ஒரு டவல் வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியோடு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வளவளன்னு வரும். அதனால் நல்லா துடைச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சைஸுக்கு வெண்டைக்காய் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வெட்டும் போதே உள்ளே இந்த மாதிரி 2 பக்கமும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா புழு பூச்சியெல்லாம் இருக்கும், கருப்பு கருப்பாக இருக்கும். அதனால் பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதே பேனில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் சமையல் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். இது நான் ஆல்ரெடி நேற்று அப்பளம் வறுத்த எண்ணெய், அதனால தான் இப்படி இருக்குது. இந்த எண்ணெய் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நீங்கள் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு வெண்டைக்காய் வதக்குனிங்கன்னா உங்களுக்கு வெண்டைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இந்த வெண்டைக்காய் நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் வளவளப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இது நல்லா வதங்கிடுச்சுன்னா நமக்கு வளவளப்பு தன்மை போயிடும். அதோட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். நல்லா கருப்பாக கலர் மாதிரி வதங்கணும். நல்ல வெண்டைக்காய் நமக்கு சுருங்கி சின்னதாகிடும். அந்தளவுக்கு வதக்கிக்கணும். அப்போ தான் குழம்புல சேர்க்கும் போது நமக்கு வளவளப்பு தன்மை இருக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வெண்டைக்காய் வதக்கிக்கணும். நல்லா சுருங்கி வதங்கிடுச்சு. கலரும் மாறிடுச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா துவரம்பருப்பு, அதுவும் நமக்கு நல்லா ஊறிச்சு. இப்போ இந்த பருப்பை நல்லா ஒரு டைம் கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துகிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோன்னா பருப்பு நல்லா குழைவாக வெந்துடும். அடுத்தது குழம்பு செய்ய தேவையான பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். இதில் 4 ஸ்பூன் நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிப்புக்கு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 பூண்டு பல் நல்லா தட்டிட்டு நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். பூண்டை நல்லா தட்டிட்டு சேருங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இதை நல்லா பொரிய விட்டுடலாம். லைட்டாக வதக்கிக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்க்கலாம். இப்போ அந்த வெங்காயம் வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் நமக்கு சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் ரொம்ப முருகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது இதை மூடி போட்டுட்டு நம்ம நல்லா வேக விடலாம். வெங்காயம் தக்காளி நமக்கு நல்லா சுருண்டு இந்த அளவுக்கு வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கினா போதும். அடுத்தது அடுப்பை சிம்மில் போட்டுட்டு இதில் குழம்பு மிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆச்சி சாம்பார் பொடி தான் நான் யூஸ் பண்ணுவேன். எப்போவுமே நான் குழம்பு மிளகாய்த்தூளும் சாம்பார் பொடியும் கலந்து தான் சேர்ப்பேன். நீங்கள் மொத்தமாக வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான், இல்லை சாம்பார் பொடி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான். நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இதை எண்ணெயிலே லைட்டாக வதக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா கூடயே நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்துட்டு இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. புளி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா புளி குழம்பு மாதிரி ஆகிடும்.
இப்போ புளி சேர்ந்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு நம்ம ஒரு கொதி வந்து கொதிக்க விடணும். ஏன்னா அந்த புளியோட பச்சை வாசம் வந்து நமக்கு போகணும். பாருங்கள், புளி தண்ணி நல்லா கொதித்து நமக்கு வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா துவரம்பருப்பு, அதை வந்து நல்லா கடைஞ்சிக்கலாம். மற்ற வச்சு கடைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாம்பாரில் வந்து பருப்பு முழுசாக இருக்கிற மாதிரி தெரியாது. எனக்கு எப்போயுமே வந்து சாம்பாரில் பருப்பு இருக்கிறதே தெரியக்கூடாது. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பருப்பு முழுசாக தெரிஞ்சால் அது தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் நல்லா மற்ற வச்சு பருப்பை கடைஞ்சிட்டு நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில். அதே சமயம் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும்னா நீங்கள் இதோடையே மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஒரு கிளாஸ் தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுக்கலாம். எனக்கு இது ஓகே, அதனால் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் கொதிக்க விட்டுட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு திக்காக இருந்தால் போதும். அப்புறம் சாதத்தை கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பரான கம கம வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. அடுத்தது வாழைக்காய் சுக்கா எப்படி பண்ணேன்னு ஷேர் பண்ணுறேன். ஒரு பெரிய சைஸ் வாழைக்காய் இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீஸில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க, அப்போ தான் கலர் மாறாது. அடுத்தது தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குழுக்குனாலே உங்களுக்கு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்துடும். கை வச்சு கிளறணுன்ற அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் எல்லாம் மேலே கோட்டாயிரும். இது இருக்கட்டும். அடுத்தது நம்ம வெண்டைக்காய் வறுத்தோம் இல்லையா, அதே பாத்திரம் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 7லேருந்து 8 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். ஏன்னா நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அப்போ தான் வாழைக்காய் வந்து நல்லாயிருக்கும். அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் போட்டு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாழைக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுட்டு இந்த வாழைக்காயை வந்து நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம சேர்த்து இந்த மசாலாலாம் கோட் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறோம். இது கூடவே ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, 1/2 ஸ்பூன் சோம்பு இது சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5லேருந்து 6 கருவேப்பிலை. அடுத்தது ஒரு அரை தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் திக்காக இருந்தால் ஓகே. இப்போ நம்ம வாழைக்காய் வறுத்தோம் இல்லையா, அதே எண்ணெயிலேயே ஒரு ஸ்பூன் ஜீரகம் மட்டும் நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு அதில் ஒரு அரை வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஒரு அரை வெங்காயம் மட்டும் இந்த மாதிரி நான் நல்லா சாப் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் அதில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்த்துட்டு அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணணும். ஏன்னா தேங்காய் நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லையா, இது கொஞ்சம் நமக்கு திக்காகணும். இப்போ அந்த பேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வாழைக்காயில் உப்பு போட்டு தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா குக் பண்ணணும். ஸ்டவ்வை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து குக் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காகி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வாழைக்காய் சேர்த்தோன்னா நமக்கு இந்த மசாலா எல்லாம் நல்லா வாழைக்காய் கூட கோட்டாகும். நீங்கள் ரொம்ப திக்காயிட்டு போட்டிங்கன்னா நமக்கு மசாலா வந்து அந்தளவுக்கு வாழைக்காயில் இறங்காது. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வாழைக்காய், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப கிளறிடாதீங்க, ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போதே வாழைக்காய் நல்லா குக்காக இருக்கும். அப்புறம் எல்லாம் உடஞ்சி உங்களுக்கு ரொம்ப குழைவாயிடும். நம்மளோட பேஸ்ட்டும் வாழைக்காவும் நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்துக்கோங்க.
கலந்துட்டு இதை மூடி போட்டு நம்ம குக் பண்ணலாம். அப்பப்போ திறந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா கலந்து விடணும், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த சுக்கா செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் தின்னான பாத்திரமாக எடுத்துட்டேன், அதனால தான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதை வந்து அப்பப்போ நல்லா கலந்து விட்டு நம்ம பேஸ்ட்டெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வாழைக்காயில் கோட்டாயிட்டு தனித்தனியாக ஒரு வாழைக்காய் அந்தளவுக்கு வந்து நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ எனக்கு எல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு லைட்டாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. பட் இட்ஸ் ஓகே, எனக்கு எல்லாமே நல்லா ஓரளவு குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஈவன் நீங்கள் வெறும் ரசம் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம், தயிர் சாதத்துக்கு சாப்பிடலாம். செம்மையான சைடிஷாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த லஞ்ச் காம்போ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.